ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கரு குக்கரு மூவி ரிவ்யூ டைம். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண படத்தோட பேர் கங்குவா. பேரை கேட்கும்போதே அப்படியே கங்குவா கங்குவா ட்ரெய்லர்லேயே ஆல்ரெடி நிறைய கத்திட்டாங்க. நாங்கள் படத்துக்கு புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சு படம். நாங்கள் நேற்று நைட் போனோம், ஃப்ரைடே நைட். படம் ரிலீஸ் ஆகி நாங்கள் மூவி புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஏன்னு அப்படி எங்களுக்கு தெரியல. ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆல் ஓவர், ஃபேன்ஸ், கிரிட்டிக்ஸு, இப்படி நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸாக அடித்து தள்ளியிருக்காங்க. ஏன் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ் அதை பற்றி பேசுவோம். இந்த படம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5-3 இயர்ஸ் அப்படியே ப்ரொடக்ஷன்லேயே இருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போவே இதுக்கு ஸ்டார்டிங்கில் பெருசாக ஹைப் இல்லை. பட் அந்த ப்ரொடியூசர் வந்து ஞானவேல் ராஜா சார் வந்து நிறைய ஹைப்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், இத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறோம், 30 லாங்குவேஜஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொன்னார். இதை அப்படியே அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போதே ஏகப்பட்ட ஹைப்பை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சூர்யாவோட மூவி, சூர்யா ஆஃப்டர் லாங் ரிலீஸ் இன் தியேட்டர்ஸ். அவரோட லாஸ்ட் மூவி ஐ திங்க் இன் தியேட்டர்ஸ் எதற்கும் துணிந்தவன். அந்த படம் அந்தளவுக்கு பெருசாக போகல. பட் ஜெய்பீம் அண்ட் சூரரை போற்று உங்களுக்கே தெரியும், படம் எவ்வளோ நல்ல படம். அந்த 2 படமும் ஓடிடி டைரக்ட் ரிலீஸ்ன்றதுனால சூர்யாவோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. எதற்கும் துணிந்தவனும் பெருசாக எக்ஸ்பெக்டட் லெவல் கலெக்ஷன் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் லாங் டியூக்கு அப்புறம் சூர்யா இஸ் கம்மிங் பேக் இன் தியேட்டர்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாஸ் வித் அ ஹியூஜ் பட்ஜெட், ஆல்மோஸ்ட் லைக் 300 to 350 crores அப்படின்லாம் பெரிய ஐப்பு கொடுத்து கடைசியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கூடவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, நார்த் இந்தியாலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் சூர்யா சார். அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், எப்படிப்பட்ட ஆக்டர் நமக்கு சொல்ல தேவையில்லை. அவரோட பிதாமகன், நந்தா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் வந்து அயன், அப்புறம் சிங்கம் 1, சிங்கம் 2, இதெல்லாம் என்னோட பெஸ்ட் ஃபேவரட் மூவிஸ் ஆஃப் சூர்யா சார். அவர் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார். ஹீ இஸ் அ வெல் நோன், வெல் டிசர்வ்ட் ஆர்டிஸ்ட் who can be more than what he is now. ஸோ அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஆக்டர். அவர் ஆஃப்டர் லாங் டியூ இஸ் கம்மிங் பேக் இன் மெயின் ஸ்ட்ரீம். அந்த கங்குவா அப்படின்ற ஒரு படத்தை சிங்கிள் ஹேண்டடாக ஹோல்ட் பண்ணுறார். படம் ஃபுல்லாக அவர் தான். அவர் 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இந்த மூவி இருக்குது. ஒரு பாஸ்ட், ஒரு ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன். அதில் ஒன்று கங்குவா அப்படின்ற கேரக்டரில் அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கார். அந்த காலத்தில் ட்ரைப்ஸ் இப்படி தான் இருந்திருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் ஒரு வெறித்தனம், ஒரு ஒரு கோபம், ஒரு வீரன் எப்படி இருப்பான், தமிழ் வீரன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்றத வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துறாரு. இன்னொரு கேரக்டர் இட்ஸ் ஜஸ்ட் அந்த கேரக்டர் இல்லாமல் கூட இந்த படம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரெசன்ஸ் சூர்யா, ஃப்ரான்சிஸ் தியாடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அண்ட் பாஸ்டில் இஸ் பிளேயிங் எஸ் கங்குவா. அதாவது இந்த படம் ஃபுல்லாக ஒரு ஹோல்ட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ஆக்டரை அவர் எப்படி என்னால் முடியும், என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபிசிக்கலி ஹி வென்ட் த்ரூ. ஐ திங்க் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய விஷயங்களை அவர் கோ த்ரூ பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு ஒரு இந்த படம் பே பண்ணிச்சான்னா இப்போ சொல்ல முடியல, மேபி சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ், இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட். அதாவது இந்த படம் வந்து தமிழில் இப்படி ஒரு படம் நம்ம, அதாவது சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எந்த படம் எடுத்தாலும் வி கம்பேர் டு பாகுபலி எடுத்துப்போம். பாகுபலி மாதிரி ஒரு பாகுபலி சிஜிஐலாம் கம்பேர் பண்ணாங்க. பாகுபலி ஒரு 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 மீடியம் ஸ்டாண்டர்ட் சிஜிஐ தான். அதில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லிலிக்கும். அந்த மாதிரி ஒரு படம், ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட்,
அப்படின்றதுனால நம்ம பாகுபலியை எல்லா படத்தோட கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பாகுபலி இட்ஸ் இட்ஸ் இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பாகுபலியை பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி சிஜிஐ பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பேசுவீங்க. ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது. என்னென்ன டெக்னாலஜிலாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்ட் ஒர்க் சொல்லி ஆகணும், வண்டர்ஃபுல் ஆர்ட் ஒர்க். படம் வந்து ஏகப்பட்ட செட்ஸு, அது வந்து அந்த பீரியட் போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு, அதாவது ஒரு 1000 இயர்ஸ் பிஃபோர் ஒரு 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 5 கிளானை காட்டுறாங்க. 5 கிளான், அதாவது 5 டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து மலை சூழ்ந்த பகுதி, ஒருத்தவங்க வந்து டெசர்டட் பிளேஸ், ஒருத்தவங்க வந்து அப்படியே அருவி, காடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி 5 டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் இருக்கிறதா காட்டுறாங்க. பட் மோஸ்ட்லி இந்த படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு 3 கிளான் இருக்கிற அந்த லொக்கேஷனை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அதாவது சூர்யா இருக்கிற அந்த ஒரு ஒரு ஐலண்ட், அப்புறம் வில்லன் இருக்கிற ஒரு ஐலாண்ட், பாபி தியோல் இருக்கிற ஒரு ஐலாண்ட், அப்புறம் இன்னொரு ஐலாண்ட், அது வந்து கருங்காடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காடு அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக லொக்கேஷன் வைஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 லொக்கேஷன்ஸ் தான் மெயினாக டார்கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் அது வந்து உங்களுக்கு கோவாவில் எடுத்துருக்கோம். கோவாவில் மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிஜி ஒர்க்ஸ்லாம் இருக்குது. பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியல, அந்த இடத்துல சிஜி தேவை. இன்ஃபேக்ட் அந்த போர்ஷனே தேவை. ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு பயங்கரமான ஒரு சிஜிஐ விஎஃப்எக்ஸ்லாம் தேவைப்படுற இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் இந்த ஸ்டார்டிங் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வர போர்ஷன்ஸ்லாம் ஒரு ஓகே, தேவையில்லாத சிஜிஐ ஒர்க், தேவையில்லாத டைலாக்ஸ், தேவையில்லாத சீன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம நெகட்டிவில் பேசுவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆர்ட் ஒர்க் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. கேமரா சொல்லவே வேணாம். அண்ட் அதான் இந்த படமாகவே மேக்கிங்காக இது வந்து ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஒரு படத்துக்கு மேக்கிங்காக மட்டும் இருந்தால் போதுமா, மேக்கிங் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதுமா, பேச வேண்டிய டாபிக் நெகட்டிவ்ல வரும். இந்த படத்தில் நியூட்ரல்னு ஒன்று கிடையாது. ஏன்னா இதில் வந்து எய்தர் இட் கோஸ் கம்ப்ளீட்லி இன்ட்டு பாசிட்டிவ் ஆர் கம்ப்ளீட்லி இன்ட்டு நெகட்டிவ். இதில் வந்து மிட் போர்ஷன்ஸு இல்லைனா வந்துட்டு நியூட்ரல் பாயிண்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் கதை இல்லை. முக்கியமான விஷயம், இந்த படத்தை எப்படி வந்து சிவா சார் வந்து சூர்யா கிட்ட சொல்லி ஓகே பண்ணியிருப்பாருன்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். மேபி அவர் சொன்ன கதை வேறு, அவரோட விஷன் வேறு, ஆனால் அவர் எடுத்தது வேறு மாதிரி இருக்குது. அவர் ஆக்சுவலாக சூர்யா சார்கிட்ட எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி மேபி ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடி 5 கிளான்ஸ், 5 ட்ரைப்ஸ், அதில் வந்து ஒரு பையனுக்கும் அந்த கிளானோட தலைவனுக்கும் உள்ளான அந்த கனெக்டிவிட்டி தான் ஸ்டோரி. அந்த கனெக்டிவிட்டி எப்படி ப்ரெசண்ட்டில் லிங்க் ஆகுது, அந்த பையன் மேலே அந்த பையனை ஏன் சேவ் பண்ணுறாரு, எப்படி சேவ் பண்ணுறாரு அப்படின்ற கனெக்டிவிட்டி தான் இந்த ஸ்டோரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மேபி அப்படி தான் சொல்லி சூர்யா கிட்ட ஸ்டோரியை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் மேக்கிங் வைஸ் இன் ஸ்க்ரீன் ப்ளே ஆர் ஸ்டோரி டெல்லிங் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி நமக்கு எங்கேயுமே அந்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை, ஜெல் ஆகலை. இவங்க 2 பேரும் நிறைய ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. பட் அந்த சீன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பெருசாலாம் கனெக்ட் ஆகலை. அது பெரிய நெகட்டிவ் இந்த படத்துக்கு. ஏன்னா ஸ்டோரியே இல்லாமல் ஒரு வெறும் விஷுவலாக நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. அதுக்கு அனிமேட்டட் மூவிஸ் அது மாதிரிலாம் நம்ம போயிடலாம். அது பெஸ்ட்டு. விஷுவலாக தான் வேணும்னா நான் வந்து உட்காந்து ப்ளே ஸ்டேஷனோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சு நான் கேம் விளையாடிட்டு போயிடுவேன். அப்புறம் ஆனால் இதில் வந்து நான் ஒரு கதையை எதிர்பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இந்த காலத்துலலாம் ஒரு கேம், ஒரு வெப் சீரிஸ், இதில் கூட கதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கதை ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த கேம் விளையாடுறேன், நான் ஏன் இந்த வெப் சீரிஸ் பார்க்குறேன், நான் ஏன் இந்த படத்துக்கு வரணும் அப்படின்றது விஷுவலாக நீங்கள் உள்ளே இழுக்கிறது ஒரு விஷயம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அது மட்டுமே போதாது. எனக்கு கதை முக்கியம். நான் கனெக்ட் ஆகணும். நான் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி
இப்படி தான் தமிழர்கள் இருந்திருப்பாங்களா, ஒரு 5 கிளான் இருந்திருக்குமா, அந்த 5 கிளான் இப்படி தான் இருந்திருப்பாங்களா, இப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருந்திருக்குமா, அவங்க எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் நான் வந்து இப்போத்தியோட லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அது இந்த படத்தில் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் 5 கிளான் சொல்கிறாங்க, 5 கிளானுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன் வில்லன் கிளானுக்கும் சூர்யாவோட கிளானுக்கும் ஏன் சண்டை, என்ன பிரச்சனை, ஏன் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு முன்பகை இருக்குங்கிறாங்க, என்ன முன்பகை, அதை எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்புறம் கருங்காடுன்னு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே வந்து பிழைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 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 இடம் ப்ளசண்ட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஏன் என்ன யார் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண, ஏன் அங்கே போகக்கூடாது, எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வர ஒரு 30 மினிட்ஸ் இந்த படம் வந்து என்ன நடக்குது, என்ன ட்ரீட்மெண்ட்டு, என்ன ஏதோ இன்வென்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள வச்சு என்ன வந்து ட்ரை பண்ண, அந்த பையனை வச்சு என்ன ட்ரை பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. அந்த பையன் எப்படி ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தான் தெரியல. எப்படி சூர்யா வந்து கோவாவில் தான் இருக்கார் அப்படின்ட்டு எப்படி அவன் கண்டுபிடிச்சி வந்தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, சொல்லவும் இல்லை. நம்ம பொதுவாக ஒரு சினிமா அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கதையை பில்ட் பண்ணி அங்கேருந்து தான் போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு 32, அதாவது ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸ் எடுத்தாலே இல்லை ஸ்க்ரீன் ப்ளே பற்றி நீங்கள் படித்தாலே ஃபஸ்ட்டு இந்த கதை எதை சொல்ல போகுது, நான் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் அந்த படம் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியலனா அதுக்கப்புறம் நமக்கே அந்த கதை இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒட்டாது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூர்யா வராரு. அவர் வந்து பவுண்டி ஹண்டர்ன்றாங்க. பவுண்டி ஹண்டர்னால் இந்தியாவிலலாம் இருக்காங்களா பவுண்டி ஹண்டர்ஸ்லாம், அவங்களாம் எப்படி இருப்பாங்க, அவங்க இப்படி தான் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் பவுண்டி பண்ணிகிட்ருப்பாங்க. பவுண்டியோட வேல்யூ ஒன்று. அதே மாதிரி நீங்கள் இப்போ கல்கியில் பார்த்தீங்க பவுண்டி ஹண்டர்ஸ். ஸோ அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் கல்கியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் வந்து இங்கே பவுண்டி யூஸ் பண்ணியிருப்போம். பவுண்டி ஹண்டர்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சு ஒரு காமெடி போலீஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார் வராரு, அப்புறம் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, இவங்கெல்லாம் பவுண்டி ஹண்டர்ஸ். அந்த பவுண்டி ஹண்டர்ஸோட வேல்யூவேட் அந்த இடத்துல போயிடுச்சு. காமெடி ஹண்டர்ஸ், பவுண்டி ஹண்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு யாராலுமே பிடிக்க முடியாத பெரிய பெரிய டான்ஸ் எல்லாம் இவங்க ஈஸியாக அசால்ட்டாக காமெடி பண்ணியே பிடிச்சிடுறாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் இதை கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ இங்கேருந்து நமக்கு ஐயோ இது வந்து வழக்கமான சிறுத்தை சிவா படமோ, விவேகம் பார்ட் 2ஓ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும்போது அந்த ஒரு பீரியட் போர்ஷன்ஸ்குள்ளே போகிறாங்க. அந்த பீரியட் போர்ஷன்ஸ் ஏன் வருது? ஸோ இப்போ வந்து ஒரு இன்டர்கட் பண்ணுறோன்னா, இப்போது நீங்கள் மகதீராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இந்த சீன் அப்படியே அந்த ரிலேட் ஆகுது. ஸோ இந்த சீனுக்காக தான் இந்த சீன் நடக்குது அப்படின்னு நம்மளால் ஒரு ரிலேட் பண்ண பார்க்க முடியும். இப்படி இந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது. ப்ரெசன்ட் போர்ஷன் வந்துகிட்டே இருக்கும், டக்குன்ட்டு 3 காட்டுவாங்க, நிலா காமிச்சோன்னா அடுத்து அப்படியே பாஸ்ட்டுக்கு போயிடுது, 1000 வருஷத்துக்கு போயிருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டோரி நடக்குது. இந்த ஸ்டோரி வந்து நமக்கு சடனாக யார் சொல்கிறாங்களா இந்த ஸ்டோரியை, இல்லை நமக்கு வந்து இப்போ ஸ்டோரி டெல்லிங்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லணும், இல்லை இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லணும், இல்லை அந்த ஆக்டருக்கு அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷன் மாதிரி ஞாபகம் மாதிரி வந்து போகலாம். அந்த மாதிரிலாம் இது சடனாக போகுது. இப்படி நடக்குது, அப்படியே ஒரு பேரலல் யூனிவர்ஸில் நடக்குதா, 1000 வருஷம் முன்னாடி இருக்காங்களா அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரி போகுது. அது வந்து அது ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் கூட்டமாக சேர்ந்து கட்ட ஆரம்பித்த பிறகு ஒரு 4-5 காட்டன் துணியை எடுத்து காதுக்குள்ளே வச்சிடலாமான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த வில்லன் கிளானெல்லாம் காட்டும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க யார், எதுக்காக அப்படி கொண்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாரையுமே கொண்டு அந்த என்ன சாப்பிட்ருவாங்களா, அவங்களுக்கு அதுதான் வந்து ஃபுட்டாக, இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. ஆனால் இந்த கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படியும் சூர்யா வந்து இந்த வில்லனை போட்டு தெளிவார், சூர்யாவுக்கும் இவங்களுக்கும் சண்டை வரப்போகுது, வில்லனை போட்டு தெளிவார்.
ஸோ வந்து இந்த கதை நடக்கிறது போது நம்மளால் அதான் சொல்கிறேன்ல, இந்த கதையை என்னால் ஜட்ஜ் பண்ணிட முடியும், ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி இதுதான் நடக்க போகுதுன்ட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ விஷயம் நெகட்டிவ்லேயே போயிட்டே இருக்குது. ஏன்னா அதான் மெயின் நெகட்டிவ் இந்த படத்தில் அப்படின்னா கதைன்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்புறம் கத்திக்கிட்டே இருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ரொம்ப ரொம்ப வால்யூம் எப்படி தான் இதை கேட்டு வாங்கினாருன்னு தெரில சார். சிவா சார் டிஎஸ்பி கிட்ட எனக்கு இப்படி தான் வேணும், லவுடாக வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாரான்னு தெரியல. ஸோ அது ஒரு பெரிய பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. ஸோ இதுக்கு இன்னும் செகண்ட் பார்ட் லீடு, அதுக்கப்புறம் ஒரு கேமியோ, எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோதான் இந்த படம். இதுக்கு மேலே செகண்ட் பார்ட்லாம் எடுத்தால் அது வேர்த் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு அதான் இந்த படம் 1000 கோடி 2000 கோடின்னு கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குது இந்த படத்தில். நான் ஒரு ஆடியன்ஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல கதை, அவ்வளோதான். அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு மூவி லப்பர் பந்துன்னு ஒரு மூவி, அந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஐப் இல்லை, பெரிய கேஸ்டிங் இல்லை, ஒரு பெரிய ப்ரொமோஷன் இல்லை, வந்துச்சு, கதை பேசிச்சு, ஆக்டர்ஸ் பேசினாங்க, அந்த படத்தை ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பேசிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி ஒரு படம் வரவே வராதுங்கிறாரு. ஆடியோ லான்ச்சில் கொடுத்த பாஸை வச்சுக்கோங்க, அடுத்தது வந்து இன்னொரு 10 நாளில் நான் வந்துட்டு உங்களுக்கு வெற்றி விழாவில் வந்து பார்ப்போம் அப்படிங்கிறாரு. 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடின்றாரு. நாம் பேசக்கூடாது, படம் பேசணும். எப்போ படம் பேசுதோ ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய. சைலண்ட்டாக இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்க படங்கள்லாம் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்லேயே இருக்குது. நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்து மலையாள மூவிஸ்ன்னு கத்திக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு 10 நல்ல தமிழ் படங்கள் வந்துருக்கு. அந்த படம்லாம் பேர் வச்சு நம்ம சொல்லணுன்னா ஒரு 10 படம், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, பிளாக்கு, அப்புறம் லப்பர் பந்து, மகாராஜா, மழை, அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. சத்தமே இல்லாமல், பெருசாக பட்ஜெட் இல்லாமல், பெரிய ஐப் இல்லாமல் வெளியே வந்து மக்கள் பார்த்து மக்கள் சொல்லுவாங்க இந்த படம் வர்த்தா, இது 2000 கோடி எடுக்குமா இல்லை 20 கோடி எடுக்குமாங்கிறத மக்கள் சொல்லிக்கிட்டு. நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள், அந்த பொருளோட ப்ரொடியூசர் நீங்கள் எங்ககிட்ட அதை விற்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் இது இவ்வளோ அளவுக்கு போகும் அப்படின்ட்டு எங்களை நம்ப வைக்க ட்ரை பண்ணாங்க. இந்த படத்தோட அந்த பொருளோட விலை 200 ரூபானா இது 20,000 வர்த்துன்னு சொல்லி எங்ககிட்ட விற்க ட்ரை பண்ணார். அதை நான் வாங்கி பார்த்து முடிவு பண்ணி. நெக்ஸ்ட்டு ஸோ இனிமேல் வர ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி படம் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட். பட் நல்ல கதை இருந்திருந்தால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருந்திருக்கும். பட் சிறுத்தை சார் நமக்கு தெரியும், அவர் யார், எப்பேற்பட்ட டைரக்டர், அவரோட பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியும். அவர் இந்த மாதிரிலாம் ஒரு ஐஃபை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு தெரியும். விவேகம்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கதையை தெளிவாக கேட்டுக்கிட்டு, இந்த படம் 3000 கோடி பட்ஜெட்டுன்னு சொன்னாங்கன்னா 30 கோடியில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுங்க, அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு என்ன ஒர்த்துன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல்ஸ் தான் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சவொடனே மைக்கை தூக்கிட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட என்ன கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன புரியும், ஃபஸ்ட் ஷோவில் இந்த மாதிரி ஆடியன்ஸு இதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறேன். உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த படம் ஓடலை, நான் இப்படி போய் பேச போகிறேன், இப்படி பேசினா நான் ட்ரெண்ட் ஆகிடுவேன்ட்டு அவன் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ, மீடியமாக இருக்கோ இல்லையோ, அவன் வந்து ஒரு கிரிஞ்சாவோ இல்லைனா வந்துட்டு
ஒரு கண்டென்ட்டுக்காகவோ ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறான், அவன் ட்ரெண்ட் ஆகிறான். அவன் நாளைக்கு இன்னொருத்த வரான், அவனும் அதே மாதிரி வேறு ஒன்று பேசுகிறான், அவன் ட்ரெண்ட் ஆகிறான். ஸோ இந்த அந்த காலத்துலலாம் படம் ரிலீஸ் ஆகும், பேப்பரில் விமர்சனம் வரும், ஒரு வாரம் கழிச்சு மார்க் போடுவாங்க, பார்ப்போம். ஓகே, இந்த படம் இட்டு போல் இருக்குதுன்னு நமக்கு தோணும். போயிருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனா அந்த படம் எவ்வளோ மார்க்குன்னு நம்ம விமர்சனம் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வெல்லில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தால் என்ன, நல்லா இல்லைன்னா உனக்குன்னு நீ போய் டிக்கெட் எடுத்து போய் பார்த்துட்டு நீ வந்து உன் ஃபோனை வச்சு ஒரு ரிவ்யூ சொல்லு. மக்கள்கிட்ட போயிட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்காது. அவன் வந்து ஒரு ஐப்புக்கு ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போயிடுறான். அவன் வேறு ஒரு ஃபேனாக இருப்பான், வேறு ஒருத்தரோட ஃபேனாக இருப்பான், நல்லா இல்லைன்ட்டு போயிடுவான். ஒருத்தன் சொல்கிறது 100 ஆகும், 1000 ஆகும், 2000 ஆகும், கோடி ஆகும். ஸோ ஒரு நாள் விட்டுருங்க, படம் தேட்டரில் ஓடட்டும். படம் ஓடி அந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் படம் எப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, இன்ஸ்டாலேயும் எல்லாத்துலேயும் அவங்களே போட்டுருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைன்னா அந்த போஸ்ட்டை அவங்ககிட்ட காசை கொடுத்து போஸ்ட்டை எடுத்து உங்களோட சேனலில் போட்டுக்கோங்க. இனிமேல் இந்த மைக்கை தூக்கிட்டு போய் கேவலமாக பாப்கார்ன் இருக்கிற இடத்துலையும் பாத்ரூம் பக்கத்துலேயும் நின்றுட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்காது. படம் எப்படி இருக்குன்றத ஆடியன்ஸே சொல்லுவாங்க. அது 2-3 நாள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு 300 கோடி இருக்கிற படம் ஒரு 100 கோடி அது எடுத்துருக்கலாம்ன்ற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைக்கை தூக்கிட்டு போயிட்டு கடைசியில் அது 20 கோடி கூட எடுக்காமல் போச்சுன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு என்ன ஒரு இழப்பு, எவ்வளோ பெரிய இழப்பு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட சேனல் ட்ரெண்டிங்கில் போகணுன்றதை மட்டும் விட்டுருங்க. ஆனால் நாளைக்கு பண்ணுங்கள், இல்லை நாளன்னைக்கு பண்ணுங்கள், ஆனால் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி விட்டுருங்க. ஸோ இது யூடியூப் சேனல்ஸ்க்கு. அடுத்தது ஆடியன்ஸ்க்கு, படம் பார்த்தியா, நல்லா இருக்கா இல்லையா, நீ பார்த்துட்டு அடுத்தவனை பார்க்க விடு, ஒரு நாள் போட்டு அதுக்கப்புறமேட்டு நீ உன்னோட இன்ஸ்டா பேஜ்லேயோ யூடியூப்லேயோ உட்காந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு எங்களை மாதிரி உட்காந்து பேசாரு. அதை விட்டுட்டு ஆ டேஷ் மாதிரி இருக்குது, மாதிரி இருக்குது, மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வயிற்றுச்சலை போட்டுக்கோ. அந்த ப்ரொடியூசரோட வயிற்றுச்சல். நீ 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குற, ஆனால் 200 நாள் 300 நாள் எவ்வளோ பேர் முழுசாக சம்பளம் கூட கிடைக்காம வேலை செஞ்சுருக்காங்க. அந்த படம் ஓடினா தான் அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் எடுப்பான். அவன் எடுத்தால் தான் மிச்சம் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் இருக்குது. அவன் வந்து ஒரு 100 கோடிக்கு எடுத்து ஒரு 50-60 கோடி அவனுக்கு எடுத்துச்சுன்னா கூட 40 கோடி லாஸ். நீ அதை கூட கிடைக்கூடாமல் உன்னோட கண்டென்ட்டுக்கும் நீ வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கும் ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போயிட, அது ப்ரொடியூசருக்கு, படம் எடுக்கிறவங்க. நாளைக்கு இந்த மாதிரி யோசிக்கிற க்ரியேட்டர்ஸ்லாம் எதுக்குப்பா வம்புன்னு விட்டுறாங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட மார்க் அவுட் ஆஃப் 5 2.5. அது வந்து ஜஸ்ட் விஷுவலுக்கு மட்டும்தான், சூர்யா சாருக்கு மட்டும்தான். மற்றபடி இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, கொஞ்சம் காதெல்லாம் சரிப்படுத்திக்கோங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. காதை வந்து எவ்வளோ நம்மளால் கேட்க வைக்க முடியும், எவ்வளோ நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு போங்க. இந்த ஒரு நல்ல படம் எதாவது வந்துச்சுன்னா பார்ப்போம். இந்த வருஷம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வரும் நல்ல படம் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட ரிவ்யூ கூட பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அப்படி தட்டி விட்டு போயிருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ்லாம் ரொம்ப ரேராக தான் போடுறோம். அப்படி போட்டாலும் போடுற வீடியோஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப்.